வெல்கம் டு த விஸ்டம் அகாடமி யூடியூப் சேனல். இந்தியன் பாலிட்டி எம் லக்ஷ்மிகாந்த் புக்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா salient features of the constitution, நம்ம அரசியல் அமைப்போட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனை யூனிக்னு சொல்றாங்க. என்னதான் நம்ம மற்ற கண்ட்ரீஸை காப்பி பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதியிருந்தாலும் அதுல இருக்க கண்டென்ட் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனை நவம்பர் 26, 1949 அன்னைக்கு அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஜனவரி 26, 1950 அன்னைக்கு தான் ஃபோர்ஸுக்கு வரும். நம்ம கான்ஸ்டியூஷனை கடைசி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் நமக்கு ஏற்ற மாதிரி சீர்திருத்தங்களையும் கொண்டு வரணும். அதில் முக்கியமானது 7th, 42nd, 44th இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1976 அப்போ 42வது வாட்டி நம்ம கான்ஸ்டியூஷனை சீர்திருத்தம் செய்வாங்க. அதில் நிறைய திருத்தங்கள் சொன்னதுனாலே அதுக்கு மினி கான்ஸ்டியூஷன் ஒரு பேர் இருக்கு. இதுக்கு முன்னாடி 1973ல கேசவானந்த பாரதின்னு ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போகும். அதோட ரிசல்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிகல் 368 படி நம்ம கான்ஸ்டியூஷனை என்ன சீர்திருத்தங்கள் வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை அமைப்பு வந்து மாறிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு salient featuresல என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ண போறோம்னு ஓரலா பார்த்துடலாம். lengthiest written constitution, drawn from various sources, blend of rigidity and flexibility, federal system with unitary bias, parliamentary form of government, synthesis of parliamentary sovereignty and judicial supremacy, integrated and independent judiciary, fundamental rights, directive principles of state policy, fundamental duties, a secular state, universal adult franchise, single citizenship, independent bodies, emergency provisions, three-tier government, cooperative societies. Next topic, lengthiest written constitution. Constitution ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு written, இன்னொன்னு unwritten. written constitutionக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கா, unwrittenக்கு பிரிட்டிஷ். unwrittenனா அவங்க கான்ஸ்டியூஷனை எழுதலன்றது மீனிங் கிடையாது. அவங்க ப்ராப்பரா ஒரே டாக்குமெண்ட்ல கம்போஸ் பண்ணலன்றதா மீனிங். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். வேர்ல்டுலேயே நம்மளோட தான் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நவம்பர் 26, 1949 அப்ப நம்ம அடாப்ட் பண்ணும்போது ஒரு பிரியாம்பிள், 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 1951ல தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்தோம். அதுல கிட்டத்தட்ட 20 ஆர்டிகல்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 7யும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 90 ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. 4 பார்ட்ஸ் 4A, 9A, 9B அண்ட் 14A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்கெடியூல்ஸ் 9, 10, 11, 12 இந்த 4 ஸ்கெடியூல்ஸையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பல்கியஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன் வந்து அது பல்கியஸ்ட், அதாவது எலஃபண்ட் அண்ட் சைஸ்ல இருக்குன்னா ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர். இந்தியான்றது பரப்பளவில் ஜாஸ்தியா இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனை பல்கியா கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொரு ரீசன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து நம்ம பேஸா வச்சு தான் நம்ம கான்ஸ்டியூஷனையும் எழுதியிருப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரு பல்கியஸ்ட் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அதை பேஸா வச்சு எழுதுற நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டிப்பா பல்கியா தான் இருக்கும். ஒரே கான்ஸ்டியூஷன்ல தான் போத் சென்டர்லயும் ஸ்டேட்லயும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப கண்டிப்பா நம்மளோட கான்ஸ்டியூஷன் பெருசா தான் இருக்கும். நெக்ஸ்ட், டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லூமினரிஸ். லீகல் லூமினரிஸ்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளில நிறைய பேர் அறிவு மேதை அதிகமா இருந்தாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது இதுதான் பண்ணணும், இந்த மாதிரி கவர்னன்ஸ் ஆளுமை இப்படிதான் இருக்கணும்ன்றத மட்டும் சொல்லாம எப்படி வந்து நிர்வாகத்தை நடத்தணும்ன்றத ஒரு ப்ராப்பரா ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளில சப்மிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டாபிக், drawn from various sources. நம்ம கான்ஸ்டியூஷனை நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணி எழுதியிருப்போம். முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பார்த்தும் நம்ம நிறைய எழுதியிருப்போம். டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ransacking all the known constitution of the world, அதாவது உலகத்துல இருக்க எல்லா அரசியலமைப்பையும் சூறையாடி தான் நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்கோம்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு. நம்ம கான்ஸ்டியூஷன்ல உள்ள பிலாசாபிக்கல் பார்ட், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருப்போம். டிபிஎஸ்பின்னு சொல்ற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து பாரோ பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட், அதாவது கேபினட் கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து பாரோ பண்ணி எழுதியிருப்போம். அதர்ஸ் மற்ற கண்ட்ரீஸ் என்னென்னா கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யுஎஸ்எஸ்ஆர், இப்போ உள்ள ரஷ்யா, பிரான்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பான் இந்த கண்ட்ரீஸ்லேருந்தையும் நம்ம கான்ஸ்டியூஷனை பாரோ பண்ணி எழுதியிருப்போம்.
இதுல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பாதி வந்து எங்கேருந்து காப்பி பண்ணி எழுதியிருக்கோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்தா என்னென்னா ஃபெடரல் ஸ்கீம், அதாவது கூட்டாட்சி முறை, ஜுடிஷியரி, கவர்னர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது எல்லாத்தையுமே, அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க பாதி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்தா எடுத்து எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் டாபிக் blend of rigidity and flexibility. நெகிழாத்தன்மை, நெகிழும் தன்மைன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ரிஜிட், இன்னொன்னு ஃபிளெக்சிபிள். ரிஜிட்டுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ஃபிளெக்சிபிளுக்கு எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ். ஏன் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை ரிஜிட்னு சொல்றாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துல அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வந்துட முடியாது, அதனால அது ரிஜிட். ஆனா பிரிட்டிஷ்ல அப்படி கிடையாது. அவங்க நினைச்சா எப்ப வேணாலும் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்றது நெய்தர் ரிஜிட் நார் ஃபிளெக்சிபிள் பட் ஆஃப் போத். அதாவது நெகிழும் தன்மையும் இருக்கும், நெகிழா தன்மையும் இருக்கும். நம்ம நினைச்சா எப்ப வேணாலும் அதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஆனா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா எந்த ஆர்டிக்கலை பேஸா வச்சிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 368. அந்த 368ல எப்படி வந்துட்டு அவங்க வந்து ப்ரொசீட் பண்றாங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து இப்போ வந்து அன்னைக்குள்ள அட்டெண்டன்ஸ் படி 2/3 வந்து அவங்க அந்த கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள சேஞ்சஸ்க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும், அதாவது ஓட் பண்ணணும். அதுக்கப்புறம் 50% அவங்க மெஜாரிட்டி வச்சிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், பார்லிமெண்ட்ல அதே மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்ற 2/3 மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும். பிளஸ் நம்ம இந்தியால உள்ள டோட்டல் ஸ்டேட்ல பாதி பேர் அதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்கணும். இப்போ 10 ஸ்டேட் இருக்குன்னா அதுல 5 ஸ்டேட்டாவது கண்டிப்பா அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லணும். நெக்ஸ்ட் டாபிக் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். இந்தியாவை வந்து ஃபெடரல்னு சொல்றாங்க, அதாவது ஃபெடரல்னா கூட்டாட்சி, சென்டரும் இருப்பாங்க, ஸ்டேட்டும் இருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் டூ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல் பண்றது, ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் பண்றது, அவங்களோட பவர்ஸை வந்து டிவைட் பண்ணிக்கிறது. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க, ஹை கோர்ட் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம அவங்க இண்டிபெண்டா அவங்க செயலை செய்யலாம். அதே மாதிரி பை கேமரலிசம், பார்லிமெண்ட்ல இப்போ அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்னு சொல்ற லோக்சபா ராஜ்யசபா 2 பேர் இருக்காங்களா, இவங்க எல்லாமே ஃபெடரல் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்னதான் இந்தியாவை வந்து ஃபெடரல்னு சொல்லியிருந்தாலும் அதை யூனிட்டரின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. யூனிட்டரினா ஒன்றியம் கொண்ட நாடு. நம்ம இந்தியாவில் ஒரே கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் இருக்கு, அதே மாதிரி ஒரே குடியுரிமை மட்டும்தான் இருக்கு. சென்டர்ல உள்ளவங்க மட்டும்தான் ஸ்டேட் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து யூனிட்டரிக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஃபெடரல்ன்ற வார்த்தையை வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்தியான்றது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் நினைச்சாலும் தானாவே பிரிஞ்சு போக முடியாதுன்ற ஒரு ரூலும் இருக்கு. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபெடரல் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நிறைய பேர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்ப்போம். கேசி வேர்ன்றவர் இந்தியாவை வந்து குவாசி ஃபெடரல்னு சொல்றாரு. குவாசி ஃபெடரல்னா அதாவது பாதி பாதி ஃபெடரல் கண்ட்ரி. ஏன்னா கூட்டாட்சின்னு சொல்றாங்க, சென்டரும் ஸ்டேட்டும் சேர்ந்து தான் ரூல் பண்றாங்கன்னு. ஆனா வந்து ஸ்டேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் சென்டர் இருக்கு, அதாவது சென்டரோட பவர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. மோரிஸ் ஜோன்ஸ்ன்றவர் பார்கெனிங் ஃபெடரலிசம்னு சொல்லியிருப்பாரு. கிரெவல் ஆஸ்டைன் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லியிருப்பாரு. ஐவர் ஜென்னிங்ஸ் ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை தான் அடாப்ட் பண்ணியிருக்கும், அமெரிக்காவில் உள்ள பிரசிடென்டல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா போத் லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் ஒன்னா கோஆர்டினேட் ஆகி ஃபங்க்ஷன் பண்றது பார்லிமெண்டரி சிஸ்டம் கவர்மெண்ட்ல. ஆனா பிரசிடென்டல்ல அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் தனியாக வேலை பார்க்க வேண்டியதா, எக்ஸிக்யூட்டிவ் தனியாக வேலை பார்க்க வேண்டியதா. ஜென்ரலா பார்லிமெண்டரி சிஸ்டத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்னு சொல்றாங்க. அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்னா அவங்க தான் கவர்மெண்ட்டுக்கும் கேபினட் கவர்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிள்னு மீனிங். இப்போ பார்லிமெண்டோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட்ல போத் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. நாமினல் யாருன்னா பிரசிடென்ட், அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னா பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும். பார்லிமெண்ட்ல யார் மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெஸ்பான்சிபிள். என்னெல்லாம் சட்டம் கொண்டு வராங்களோ அதை நடைமுறைப்படுத்துறது தான் அவங்களோட வேலை. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர்ல உள்ள மினிஸ்டர்ஸோட மெம்பர்ஷிப் பத்தி சொல்லியிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரோட லீடர்ஷிப். அதுக்கப்புறம் டிசல்யூஷன் ஆஃப் லோயர் ஹவுஸ். லோயர் ஹவுஸ்ன்றது சென்டர்ல லோக்சபா சொல்லுவாங்க, ஸ்டேட்ஸ்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதை வந்து கலைக்கிறதுக்கான பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. என்னதான் வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாலும் இந்தியாவில் வந்து எலெக்டட் ஹெட் தான் இருப்பாங்க. பிரிட்டிஷ்ல வந்து ஹெரிடிட்டரி ஹெட் இருப்பாங்க, அதாவது மொனார்கின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்லிமெண்டரி சிஸ்டத்தோட
சிறப்பு அம்சம் என்னன்னா, பிரசிடென்ட் வந்து என்னதான் நாமினல் ஹெட்டா இருந்தாலும் நிறைய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட்னு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹெட் வந்து நாமினல் பிரசிடென்டா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தான் அந்த கவர்மெண்டோட மொத்த கண்ட்ரோல்ன்றதை மீன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக், சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்ஜினிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரிமசி. சாவர்ஜினிட்டின்ற கான்செப்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட அசோசியேட் ஆயிருந்தது. ஜுடிஷியல் சுப்ரிமசின்றது அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டோட அசோசியேட் ஆயிருந்தது. என்னதான் வந்து நம்ம பிரிட்டிஷ்ல இருந்தும் அமெரிக்கால இருந்து நிறைய கான்செப்டை வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாலுமே அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்றது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன்றது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு லா கொண்டு வந்தாலும் அது ப்ராப்பரா இப்படிதான் இருக்குன்ற ஒரு ப்ரொசீஜரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. என்னன்னா, பார்லிமெண்ட் என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அது அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்ற பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. பார்லிமெண்ட் வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் கொண்டு வரலாம். அதாவது அவங்களுக்கு தான் அந்த கான்ஸ்டியூஷன் பவர் இருக்கு. என்ன ஒரு சட்டம் திருத்தங்கள் கொண்டு வரதுனாலும் அது பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக், இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இந்தியாவில் உள்ள ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து எப்பவுமே இன்டகிரேட்டடாகவும் இருக்கும், இண்டிபெண்டாகவும் இருக்கும். ஜுடிஷியல் சிஸ்டம்னாவே நமக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தான். கண்ட்ரியில் இருக்க டாப்ல சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதுக்கு கீழே ஸ்டேட் லெவல்ல ஹை கோர்ட் இருக்கும், அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் லோயர் கோர்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் அவங்க வந்து இண்டிபெண்டாக செயல்படலாம். ஆனால் யூஎஸ்ஏல அப்படி கிடையாது. ஃபெடரல் லாஸை ஃபெடரல் ஜுடிஷியரி தான் பார்த்துப்பாங்க, ஸ்டேட் லாஸை ஸ்டேட் ஜுடிஷியரி தான் பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எப்பவுமே எந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு அவங்களோட செக்யூரிட்டி, ஃபிக்ஸ்டு சர்வீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்தே போற மாதிரி அவங்க வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து ஜஸ்ட் பேசிக்கா வந்து சாலியன் ஃபீச்சர்ஸோட ஒரு ஓரலா பாக்குறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குன்னே ஒரு தனி சாப்டரே இருக்கு, அதை வந்து நம்ம டீட்டெயில்டா அப்புறம் பார்க்கலாம். இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 3ல சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். ஆர்டிகல் 14லேருந்து 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 19 to 22 ரைட் டு ஃப்ரீடம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 23லேருந்து 24 ரைட் அகெயின் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர்டிகல் 25லேருந்து 28 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஆர்டிகல் 29லேருந்து 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 32ல ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு 5 கான்செப்ட் முக்கியமா இருக்கு. ஹேபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியோரரி அண்ட் கோஆ வாரண்ட்டு. ஹேபிஸ் கார்பஸ்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க காணா போயிட்டாங்கன்னா அவங்களோட ரத்த சொந்தம் வந்து கேஸ் போடுறது பேரு தான் ஹேபிஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. மேண்டமஸ்னா, இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து அதுக்கு கமாண்ட்னு சொல்லுவாங்க, நீதிமன்றம் வந்து அரசுக்கு வந்து கட்டளையிடுறது. ப்ரொஹிபிஷன்னா, இப்போ மேண்டமஸ்ல வந்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை சொல்றாங்க, அது வந்து மேண்டமஸ் கமெண்ட். ப்ரொஹிபிஷனா, இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொஹிபிட் பண்றது. செர்டியோரரினா, இப்போ வந்து கேஸை வந்து ஒரு ஜூரிடிக்ஷன்ல இருந்து இன்னொரு ஜூரிடிக்ஷனுக்கு மாத்துறது. இப்போ சபார்டினேட் கோர்ட் வந்து ஒரு கேஸை வந்து ஹை கோர்ட்டுக்கு மூவ் பண்றது, ஹை கோர்ட்ல இருந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்றது, இது வந்து செர்டியோரரி. கோ வாரண்டோனா, யாராவது தகுதி இல்லாம வேலை பார்த்தாங்கன்னா அவங்களோட வேலை அவங்க மேல வந்து கேஸ் போட்டதை வந்து கோ வாரண்டோன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி டைம், அதாவது நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல எல்லா ஆர்டிகல், எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நமக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் 2 ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஆர்டிகல் 20 and 21. நெக்ஸ்ட் டாபிக், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டாக்டர் B.R. அம்பேத்கர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நாவல் ஃபீச்சர்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்ட் 4ல நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இது மொத்தம் 3 கேட்டகரிஸ் இருக்கு, சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல். இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட வெல்ஃபேருக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட்டோட டியூட்டி என்னன்னா, இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து லாவை வந்து மேக் பண்ணணும். இந்த பிரின்சிபல்ஸ் வந்து லாவா மாறணும்னா அதுக்கான மொத்த ஒத்துழைப்பு யாரு கொடுக்கணும்னா பப்ளிக் தான் தர முடியும். அவங்க ஒத்துழைச்சா கண்டிப்பா இந்த பிரின்சிபல்ஸை வந்து ஒரு சட்டமா மாத்தலாம். 1980ல மினர்வா மில் கேஸ்னு ஒன்று நடந்திருக்கும். அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து டீட்டெயில்டா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதும் போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பேசிக்கா இல்லை. 1976ல 42nd டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து சேர்த்திருப்போம். ஏன்னா 1975லேருந்து 77 அப்போ இந்தியாவில் வந்து ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சி நடக்கும் இந்திரா காந்தி டைமில். அப்போ வந்து ஸ்வரன் சிங் கமிட்டின்ற ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி 1976ல நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து சேர்த்திருப்போம். அப்போ
அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து மொத்தமாக சேர்த்து இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. அதில் என்னென்னா நம்ம கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷனல் ஃபிளாகை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆந்தம், இந்த மாதிரி நம்ம கல்ச்சரை வந்து பார்த்துக்கணும், ஹெரிட்டேஜை பார்த்துக்கணும், இந்த மாதிரி 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். எப்படின்னா இப்போ டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம் வந்து வயலேட் பண்ணா எந்த கேஸும் போட முடியாது. ஆனா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணா கண்டிப்பா வந்து கேஸ் போடலாம். அதுதான் வந்து நான் ஜஸ்டிசபிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் செக்குலர் ஸ்டேட். இந்தியான்றது ஒரு மதசார்பற்ற நாடு. எந்த ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனையும் அவங்க வந்து அஃபிஷியல் ரிலிஜியன் அனௌன்ஸ் பண்ணல. செக்குலர்ன்ற வார்த்தையை வந்து நம்ம பிரியாம்பிள் எப்போ ஆட் பண்ணியிருப்போம்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் ஆட் பண்ணியிருப்போம். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம செக்குலரிசத்தை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. எல்லா ரிலீஜியத்தையும் வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிலீஜனை பேஸ் பண்ணி லெஜிஸ்லேச்சர்ல எந்த ஒரு சீட்டையும் அலோகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வேஷனை வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு டெம்பரவரி ரிசர்வேஷன்னா கம்யூனிட்டி வைஸ், அதாவது எஸ்சி எஸ்டிக்குன்னு மட்டும்தான் இப்போதைக்கு உள்ள அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். வயது வந்தோர் வாக்குரிமை. எலெக்ஷன் நடக்குது. இப்போ லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலலாம் ஒருத்தவங்க ஓட் போடணும்னா ஏஜ் வந்து 18 அபோவ் இருக்கணும். அவங்களுக்கு தான் ரைட் டு ஓட் இருக்கு. 1988ல 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதை பேஸா வச்சு 1989லேருந்து நம்மளோட ஓட்டிங் ஏஜ் என்னவா மாறுனுச்சுன்னா 21லேருந்து 18க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஓட்டிங் மெத்தட் வந்து ஒரு போல்டான எக்ஸ்பெரிமெண்டா இருந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி படிச்சவங்க டாக்ஸ் கட்டினவங்க மட்டும்தான் ஓட் போட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் ஹியூஜ் பாப்புலேஷன் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் பாவர்ட்டி, சோஷியல் இன்இக்வாலிட்டி, படிக்காதவங்க, இல்லிட்ரஸி, இவங்க எல்லாருக்குமே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறதுன்றது ஒரு போல்டான எக்ஸ்பெரிமெண்டா இருந்தது. இதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டோட அவங்கள பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ப்ரெஸ்டீஜியஸா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு. ஆனால் வந்து யூஎஸ்ஏல எப்படி இருக்கும்னா டபுள் சிட்டிசன்ஷிப். எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவே வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல்னு இருக்கு. அது சென்ட்ரல்ல ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுன்றது நம்ம இந்தியாவில் கிடையாது. அமெரிக்காவில் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. இது இங்கே வந்து சேம் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். ஆனா இருந்தாலும் இன்னும் வந்து சில கம்யூனல் பிரச்சனை, அதாவது ரிலிஜன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், கேஸ்ட் வார்ஸ், லிங்குஸ்டிக் அதாவது மொழி வாரியான பிரச்சனைகள்லாம் இன்னும் நமக்கு நடந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன்ல கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்காங்களோ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இருக்காங்க. யாராருன்னு பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சின்னு சொல்றாங்களே அவங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்க எல்லாமே இண்டிபெண்டன்ட் பாடிஸா இருக்காங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வருது, அதாவது அவசர கால நிலை வருதுன்னா அந்த பவர் எல்லாமே பிரசிடென்ட்டுக்கு தான் போயிடும். எமர்ஜென்சியே வந்து 3 டைப் இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சினா ஏதாவது போர் நடக்க போகுது, இல்லை ஏதாவது இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நடந்ததுன்னா அதை வந்து ஆர்டிகல் 352 படி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க. ஸ்டேட் எமர்ஜென்சினா அதை வந்து பிரசிடென்டல் ரூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டே வந்து பிரசிடென்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். அது வந்து ஆர்டிகல் 356 அண்ட் 365ல சொல்றாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா ஏதாவது நிதி நெருக்கடி அந்த மாதிரி வந்ததுன்னா ஆர்டிகல் 360 படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க. அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைம்ல எல்லா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாரோட சேலரியும் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் எமர்ஜென்சி டைம்ல எல்லா பவரும் இருக்கும். அந்த டைம்ல நம்மளோட அடிப்படை உரிமையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் 3 டயர் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதே மாதிரி லோக்கல் பாடிஸ் இருக்காங்க. லோக்கல் பாடிஸ்னா யாருன்னா ஒன்று பஞ்சாயத், இன்னொன்று முனிசிபாலிட்டி. பஞ்சாயத்து வந்து 1992ல 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 9th பார்ட்ல இருக்கும். அதே மாதிரி ஷெட்யூல் 11ல இருக்கும். முனிசிபாலிட்டியை 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்ட் 9A இருக்கும், ஷெட்யூல் 12ல இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சமூகம். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஆர்டிகல் 19 வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆர்டிகல் 43Bல வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ப்ரொமோஷனை வந்து டிபிஎஸ்பியில் வந்து சேர்த்துருப்பாங்க.
அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை வந்து பார்ட் 9B சேர்த்திருப்பாங்க. அது என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா ஆர்டிகல் 243ZHலேருந்து ஆரம்பிச்சு 243ZT வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்காகவே கொடுத்திருப்பாங்க. இது வந்து மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பு இருந்ததுனால பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் ஈஸியா வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்காக ஒரு லா மேக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டாபிக் கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து என்னென்னலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். பாரோடு கான்ஸ்டியூஷன், நம்ம மற்ற கண்ட்ரீஸை பார்த்து காப்பி பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதுனதுனால பாரோடு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. A carbon copy of the 1935 ஆக்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க. அதோட கார்பன் காப்பி அப்படியே நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்குன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்டி இந்தியன் இல்லைன்னா அன் இந்தியன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அன் காந்தியன் கான்ஸ்டியூஷன், காந்திய கொள்கைக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு எலஃபண்டைன் சைஸ், அதாவது பல்கியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து பாரடைஸ் ஆஃப் த லாயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்க கான்ஸ்டியூஷனை வந்து எழுதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட டாபிக் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கே போய் லக்ஷ்மிகாந்த் புக்கை ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிபிடி வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.